ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி. ஸோ பொங்கல் பீரியடில் வர 2000 படங்களில் எங்கள் படமும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பேசலான்னு சொன்னார். கதை நரேட் பண்ணார். நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணி என்ன த்ரில்லரே இல்லை ரொம்ப லவ்வாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஓகே இது அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது. முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். சார் கதை சூப்பராக இருக்குது, நான் தாங்குவேண்ணா, நிறைய விஷயங்கள் இருக்குது, டான்ஸு ஃபைட்டு, இந்த கேரக்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆஃபீஸராக நான் எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபஸ்ட்டு அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்ட தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க. நிறைய இப்போ ஹோம் ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்கிற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேரில் இருக்கிற ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்ட்டோட ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதியும் நானும் ஃபஸ்ட் டே பூஜையில் தான் ஆக்சுவலாக செகண்ட் டைமோட மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2-3 ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது. பட் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி. அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமாக கேரவேனில் இங்கே 3 பேர் விட்டால் புலம்ப தான் செய்யும். இது வரலையடா, இது பண்ணலையடா, என்ன பண்ணுறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பணும். பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த 1 இயரில் ராஜ் வந்து உப்பு புளி காரம்னு ஒரு ஷோவில் வந்து எல்லாரையும் ஃபுல்லாக கலக்கி எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் அந்த முயற்சி இருந்தால் அதாவது ஒரு சக்ஸஸ் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கீதா கைலாசம் மேம் நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுகிறதோ அம்மா பார்த்து பேசுகிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம். அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும். அது நீங்கள் எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பேட்டர்னை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலசரவணனும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது. பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கமிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபிலிம். நான் வந்து பாபி மாஸ்டர் இங்கே இருக்கிறதுனால பாபி மாஸ்டர்கிட்டே ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் எனக்கு பார்க்கும்போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்தது, இந்த பையனால் ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பாக இருந்ததில்ல மாஸ்டர். நான் அப்போவே நோட்டீஸ் பண்ணேன். பட் அரவிந்த் சார் என் மேலே வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேலே வச்சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பாட்டு பார்த்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் நானே உங்கள் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் என்னமோ கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்கள் வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும். இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது, சரி இது இப்போ வருதா இல்லை அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளோ கன்விக்ஷனோட கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சோடனே நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அசோக் மாஸ்டர் இங்கே இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பார், அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆச்சு நான் ஆடிருக்கேன், ஃபைட்டெல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதில் வந்து ஒரு போர்ஷனில் ஒரு 10 கிலோ கன் பிடிச்சிட்டு அங்கே வந்து அந்த ஃபயரிங்கோடலாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. அரவிந்த் சார் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடுவாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலாக என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சார். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்போவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்டில் இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்கே இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார், மோர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், முதலி முடியும் டைம்லையுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக அது இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ, நான் விட்டு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறம் வரணும்னு. நேஹாவும் இங்கே இருக்காங்க, காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள தான் வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்கே ஃபிட் ஆகலை, பேண்ட் ஃபிட் ஆகலைன்னு சொல்லி டெய்லி அவங்கள தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அஸ் வெல் நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தார், பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டார். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவாக இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார். அண்ட் தனஞ்சயன் சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின, இந்த படத்தில் ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான். அண்ட் அவர் வந்து ஒரு 11 o'clock இருக்கும்னு இருக்கேன் சார் நீங்கள் கூப்பிடும்போது. அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன், பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைமில் வந்து இந்த படம் எப்படி இருக்குது, நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோமா இல்லையா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைமில் அந்த தருணத்தில் தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு. அண்ட் தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்குது. அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை, பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ 7Gன்னு மென்ஷன் பண்ணார், எங்கள் படம் மென்ஷன் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். உங்களுக்கு அறியாமலே நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் டைமோட வேல்யூ தெரியும், அந்த டைம் எடுத்துகிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அரவிந்த் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்குன்னு. ஸோ அவர் டேஜாவோ டைரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்தில் வந்து எப்படியாச்சும் என் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவார்னு. சார் நான் ப்ராமிஸை ஹோப்ஃபுல்லாக நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ லைக் ஐ செட், இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓடிடியில் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பட் இங்கே ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது. நாங்கள் எல்லாருமே ஒரு 13 பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்தில். 13 பேருமே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான். நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது. இதை நான் சும்மா மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் மனமார்ந்து சொல்கிறேன். தேங்க்யூ, ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தை மேக் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அதை ஏற்றுக்கிற பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம், பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு. அண்ட் January 14 பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.